ஹாய் டாமிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. டைம் என்னாச்சு? 9 அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு தூங்குறீங்க. டக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்ம தூக்கத்தில் பார்க்கும்போது டைம் கன்ஃபியூஸ் ஆகிடும்ல. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எது 9 காலேஜுக்கு வர டைம் ஆகுது, ஏன்டா எனக்கு இப்படி தலை வலிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு அப்படியே உட்காடுறீங்க. உங்களுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி காலேஜுக்கு போகிறீங்க. அப்படியே ஸ்வெட் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் ஒரு மேக்கப் ஒன்றுமே போடலை, பொட்டு கூட வைக்கலை. தலையை அப்படியே கிளிப் எடுத்து குத்திட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்க. இப்போது கிளாஸ் ரூமுக்கு வெளில நீங்கள் நின்றுட்டு, எஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? வா வயன், இதான் உனக்கு டைமா? மணி 10. அது சார், எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. ஃபீவர்னா வீட்டில் இருக்க வேண்டியதானே? உன்னை யார் வர சொன்னா? கூப்பிட்டாங்களா இங்கே யாராதும்? அது இல்லை சார், கிளாஸஸை மிஸ் பண்ண வேணான்னு. ஹோ, அப்போ நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணதே இல்லை. அது சார், ஓகே வயன், ஆஃப்டர் திஸ் கிளாஸ் கம் டு மை கேபின். I just want to talk with you. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் உட்காடுறீங்க. அவன் உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். ஏ வயன், இங்கே பாருடி. என்னாடி? அது நேற்று ட்ரிங்க் பண்ணல. என்னடி நடந்துச்சு நேற்று உனக்கும் அவருக்கும்? எதுக்கடி அவர் இப்போ உன்னை இப்படி முறைச்சிட்ருக்காரு? எனக்கும் அதாண்டி தெரியல. நேற்று நான் என்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணனா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடி. தலை வேற ரொம்ப வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் வேற முறைச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணி வச்சனும் புரியலடி. அவன் தான் சொன்னானே, இந்த கிளாஸ்க்கு அப்புறம் அவனை நான் போய் கேபினில் பார்க்கணுமாமே. எனக்கு செம்மையாக திட்டுழுக போகுது. ஓம் புருஷன் தானே, வாங்கிக்கோ. ஐயோ நீ வேற போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒவ்வொருத்தவங்க பெஞ்ச் பக்கத்துலேயே நடந்து வந்துட்டுருக்கான். ஆக்சுவலாக நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் அண்ட் உங்கள் பெஞ்சில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் மட்டும்தான் இருப்பீங்க. அப்படியே உங்ககிட்ட வர உங்களுக்கு பதட்டத்தில் உங்கள் கையில் இருக்க பென்சில் கீழே விழுகுது. அவன் டக்குன்னு அதை எடுக்க குனிறான். நீங்களும் அப்படியே கீழே குனிறீங்க. என்னடி பொண்டாட்டி, ரொம்ப தலைவலிக்குதோ? ஆமாம், வலிக்காமல் எப்படி இருக்கும்? நேற்று நீ போட்ட ஆட்டம் அப்படி இல்லை. அது சாரி ஜங்குக், தெரியாமல் நீனு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒழுங்கா என் கேபின் சேர்ற வழியை பாரு, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அவங்க கண்ணத்தை தட்டிட்டு அப்படியே அவன் நடந்து போகிறான். நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு அவனை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு அள்ளு விடுது. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1 year இருக்கும். அவன் இது வரைக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினது கூட கிடையாது. லாரா, லாரா, என்னடி? அவன் என்ன பொண்டாட்டின்னு சொல்கிறான்டி. ஓம் புருஷன் தானடி, அப்புறம் எப்படி சொல்லுவான்? ஐயோ உனக்கே தெரியும்ல, இத்தனை நாளில் அவன் ஒரு டைம் கூட இப்படிலாம் பிஹேவ் பண்ணதில்லடி. எனக்கு பயமாக இருக்குல்லாரா. பயப்படாமல் அவன் கேபின் போ. நீ போகலைன்னா தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆமாம்ல, ஓகே நான் போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவனோட கேபின் நீங்களும் போயிருப்பீங்க. கேபினில் யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் உட்காண்ட்ருக்கான். நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த டோரை, எஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? வா வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. உள்ளே போன அடுத்த நிமிஷமே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். அது என்ன பண்ணுறேங்க சார்? சாரா பேசல வயன், உன் ஹஸ்பண்டாக பேசுகிறேன். அது ஓகே ஜங்குக், என்ன பண்ணுற நீ?
அதுவும் என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது. பொண்டாட்டின்னு கூப்பிட்ற, இப்போ பார்த்தா லேப்பில் உட்கார வச்சுருக்க. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் விட்டுரு ஜங்குக், எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக். இல்லை வயன், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜங்குக், என்னை விட்டுட்டு கூட நீங்கள் பேசுங்க ஜங்குக். யாராவது வந்துட்டாங்கன்னா உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஏன், நீ என் பொண்டாட்டி தானே? தப்பாக நினச்சிட்டு போட்டோம் வயன். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். உன் முன்னாடி என்னத்தை வச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை வயன். எனக்கு எப்போதுமே நீ தான். ஜங்குக், எனக்கு புரியலை ஜங்குக். என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது? அதை நான் கேட்கணும் வயன். என்ன குடிக்கிற பழக்கம் புதுசாக இருக்குது? நேற்று என்ன பண்ண தெரியுமா? அது தெரில ஜங்குக். எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க ஜங்குக் ப்ளீஸ். தலைவலியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் ஹனி வாட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேபிளில் இருந்து ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அவனே தான் பார்க்குறீங்க. குடிடி. ஓகே ஓகே, அது குடிச்சிட்டேன், போதும். குட். ஜங்குக் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா? நான் நின்றுட்டே பேசுகிறேன். நின்றுட்டு பேசினா ஒன்றும் எனக்கு குறைஞ்சி போயிடாது. உனக்கு குறையாது வயன், ஆனால் எனக்கு வலிக்குமே. எனக்கு வலிக்கும்டி. நீ நின்னா என் கால் வலிக்கும். நீ உட்காந்துட்டே பேச. ஏன் மாமா லேப்ஸில் உட்கார பிடிக்கலையா? என்ன ஜங்குக், இதெல்லாம் புதுசாக இருக்குது. புதுசாக தான் இருக்கும் வயன். இனிமேல் நீ பார்க்குற எல்லாமே புதுசாக தான் இருக்கும். உன்னை பாவம் குழந்த அப்படின்னு சொல்லி விட்டு வச்சா நீ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலை வயன். அது ஜங்குக், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது வயன், அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் லிப்ஸில் அங்கங்கே அந்த ஹனி வாட்டர் இருக்குது. வயன், எனக்கு ஹனி வாட்டர் குடிக்கணும் போல் இருக்குது. இந்தாங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டர் பாட்டிலை எடுத்து நீட்டுறீங்க. இதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தள்ளி வச்சுட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன்கிட்ட இன்னும் க்ளோஸராக அவங்கள கொண்டு வரான். இதை சொன்ன வயன், இனிமேல் இந்த ரொமான்ஸ் அப்புறம் கசமோசா இது எதுவுமே இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வயன். வீட்டுக்கு வா, அப்புறம் இருக்கு உனக்கு. அப்புறம் நேற்று நைட்டு என்னென்னலாம் அலப்பற பண்ணையோ யோசிச்சு வச்சுக்கோ. ஏன்னா நீ கேட்டது கேட்காதது எல்லாமே இன்னைக்கு நைட் மாமா உனக்காக தரேன். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக சுடிதார் போட்டிருப்பீங்க, அதுக்குள்ளே கை விடுறான். இந்த ஜங்குக், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஜங்குக் இதெல்லாம் வேணாம் ஜங்குக். யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துப்பாங்க ஜங்குக். யாரும் பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை அப்படியே கிராப் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட் கிட்ட அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ போகலாம் வயன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விடுறான். நீங்கள் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஸ்டில் அந்த லேப்லேயே உட்காந்துருக்கீங்க. ஏன் உனக்கு போக விருப்பம் இல்லையா? இங்கேயே என் மடியிலே உட்காந்துக்கலான்னு ஏதாவது நினப்பு இருக்கா என்ன? அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சிட்றீங்க. ஒழுங்கா போய் லெசன் கவனிக்கிற வழியை பாருவேன். என் நினப்பில் இருக்காத, மாமா ஒன்று சாயங்காலம் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி அங்கேருந்து நடந்து போகிறீங்க. அவன் அதை பார்த்துட்டு தான் இருக்கான். ஆஃப்டர் தட் யோசிச்சுட்டே இருக்கீங்க, நேற்று என்ன நடந்திருக்கும்? நான் அந்தளவுக்கு ஓவராக பண்ணிட்டேன்னா என்ன? இவன் ஒரே நாளில் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு
யோசிவோயன் யோசிடி, வைத்தியக்காரி என்னடி பண்ணி வச்சா அவனை? ஐயோ. அப்படியே ஒரு நிமிஷம் உங்கள் மைண்டில் நேற்று நடந்த எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுக்கு ஜஸ்ட் மினி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குது. எது இத்தனையும் நான் தான் பண்ணேனா? ஐயோ பையன் என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அந்த பெஞ்சில் அப்படியே படுத்துட்டீங்க. சரி வாங்க நம்மளும் நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஈவினிங் டைமில் சில்லுன்னு காற்று, மழை வர மாதிரியான கிளைமேட்டு, அவ்வளோ ப்ரெசன்டபுளாக இருக்குது அந்த சினாரியோ. நீங்கள் ஒரு பப்பில் உட்காந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் லாரா தான், வயன் அளவுக்கு மீறி குடிச்சிட்ருக்கடி, டைமும் ரொம்ப ஆகுது, மழை வர மாதிரி வேற இருக்குது, வா வீட்டுக்கு போகலாம், நான் உன்னை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுட்டு நானும் கிளம்புறேன் வயன். அப்புறம் எவடி இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா இப்படி வந்து உட்காந்து குடிச்சிட்ருக்க? லாரா என்னை திட்டாத லாரா, எனக்கு மனசு வலிக்குது லாரா, அவனுக்கு என்ன பிடிக்கல லாரா, இன்னைக்கு என்ன நாள்னு கூட தெரியல லாரா அவனுக்கு. எனக்கு அந்த வீட்டுக்கு போக வேணாம் லாரா, என்னை நீ உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறியா? நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் லாரா. வயன் எதுவாக இருந்தாலும் இது உனக்கும் ஜங்குக்கும் உள்ள விஷயம். நீங்கள் 2 பேரும் பேசி முடிவெடுக்கணும். பேசி முடிவெடுக்கணுமா? அவன் தான் என் கூட பேசவே மாட்டானே. ஒரு ஒய்ஃப்ன்ற ஒரு மரியாதை கூட இல்லை லாரா. அவன் என்ன லவ் பண்ணலை, நான் மட்டும்தான் பைத்தியக்காரி மாதிரி அவனை லவ் பண்ணுறேன். அவன் எனக்கு வேணும் லாரா, ஆனால் என்னால் அவனை விட்டு போகவும் முடியல. எனக்கு கஷ்டமா. அண்ணா அண்ணா ஒரு சோஜா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ லாரா தான், வயன் போதும், நீ அளவுக்கு மீறி உன் லிமிட்டை மீறி குடிச்சிட்ருக்கடி, இன்னும் கொஞ்சோண்டு குடிச்சிக்கிறேன். வயன் வேண்டாம், முடியாது, எந்திரி. நான் வரமாட்டேனே, நீ எனக்கு ஒன்று வாங்கி கொடு, நான் குடிச்சிட்டு வரேன். வயன் பேபி மாதிரி நீ பிஹேவ் பண்ணாத. அப்போல்லாம் நான் ஒன்றும் பிஹேவ் பண்ணலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கணும் ப்ளீஸ் லாரா, ப்ளீஸ் நீ நான் அதை புரிஞ்சுக்கோயேன். ஒழுங்கா எந்திரிச்சு வா, சங்கோ கொண்டு தேடி வரதுக்குள்ள நான் உன்னை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுறதா ரொம்ப நல்லது. நான் வரமாட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. ஸோ எடுத்து பார்க்குறீங்க, பார்த்தா அது ஜங்குக். இப்போ மட்டும் இவனுக்கு கால் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? இப்போ மட்டும் சாருக்கு எங்கே இருந்து அந்த அக்கறை வந்துச்சு? நான் ஃபோனை எடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியூட்டில் போட்டுடுறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ தட் அவன் அகெயின் கால் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இங்கே லாரா அவங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி டாக்ஸி பிடிச்சி உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே ட்ராப் பண்ணவும் நீங்கள் உங்கள் வீட்டில் இறங்கிட்டு, லாரா இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நீ சேஃபாக போ. இல்லை வயன், நான் வந்து உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போகிறேன். இல்லை வேணாம் லாரா, இதோ இங்கே தானே இருக்கு, ஐ வில் மேனேஜ், நீ பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. அவள் கார்லேருந்து பார்த்துட்டே தான் இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த டாக்ஸி டிரைவரும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் தான் அப்படியே தள்ளாடி நடந்து போகிறீங்க. ஜங்குக் உங்களுக்காக தான் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அது தெரியாமல் நீங்கள் ஜங்குக் பாடியோட பாடி அப்படியே மோதிட்டு அவ்வளோ க்ளோஸராக நிற்கிறீங்க. என்ன இந்த டோரு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக வைக்கிறீங்க. என்ன இந்த டோர் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஜஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறீங்க. என்ன இந்த லாக் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது என் வீடு இல்லையோ? வயன் என்ன இந்த டோர் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்க்குறீங்க.
என் புருஷனா? சொல்லுங்க. வயன், குடிச்சிருக்கியா? ஆமாம்ல, குடிச்சிருக்கேன். இப்போ என்ன அதுக்கு? வயன், இது என்ன புது பழக்கம்? ஆமாம்ல, இது என்ன புது பழக்கம்? நீ என்கிட்ட நின்று கேள்வி கேட்குறது? இல்லை, இது புதுசு இல்லை. காலேஜ்லேயும் என்னை மட்டும்தானே டார்கெட் பண்ணி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பேன். புது பழக்கம் இல்லைல்ல? வயன், குடிச்சிட்டு வளராத, உள்ளவா. நான் வரமாட்டேன் ஜங்குக்கா, நான் வரமாட்டேன். வயன், என்னடி ப்ராப்ளம் உனக்கு? நீ தான் ஜங்குக்கு என் ப்ராப்ளமே. நீ மட்டும்தான், நீ தான். ஏன்டா என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட? நான் கேட்டேனா? கேட்டேனா என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு? நான் என்னடா பாவம் பண்ணேன்? மேரேஜ் ஆகி 1 year ஆக போகுது. இல்லை ஆகிருச்சு. இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்குமா உனக்கு? என்கிட்ட என்னைக்காவது ஆசையாக 4 வார்த்தை பேசியிருப்பியாடா நீ? இல்லை, ஆசையாக 4 வார்த்தை இல்லை. ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட ஒழுங்காக பேசியிருக்கியா ஜங்குக்? பேசி பழகுனா தானடா என் மனசு உனக்கு புரியும். நீ என்கிட்ட பேசுகிற ஒரே ஒரு இடம்னா அது அந்த காலேஜ் மட்டும்தான். அதுலேயும் அந்த கிளாஸ் ரூம் மட்டும்தான்டா. நீ லெசன் நடத்தும்போது ஒரு டைமாவது என்னை பார்த்துட மாட்டியான்னு அவ்வளோ ஏங்குவேன். ஆனால் நீ என்னை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி அவ்வளோ கொஸ்டின் கேட்குற ஜங்குக். எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது நீ பண்ணுறதெல்லாம். நான் அப்படி என்ன பெருசாக நினச்சிருப்பேன்னு நீ நினைக்கிற? எனக்கு நீ ஒரு ஹக், ஒரு கேஸ், ஒரு ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட், அது மட்டும்தான் ஜங்குக் நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது எதுவுமே எனக்கு கிடைக்கல ஜங்குக். உன் கண்ணை பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லா காதலையும் உன் கண்ணுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி இருக்கும் ஜங்குக். ஆனால் அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு இல்லைன்னு நினைக்கும்போது தான் ஜங்குக் எனக்கு வலிக்குது. ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு இல்லையா ஜங்குக்? என்னை எத்தனை டைம் நீ பார்த்துருப்ப, பேசியிருப்ப, ஆனால் ஒரு டைம் கூட வாடா என் மேலே உனக்கு அந்த லவ் வரலை. இல்லை நான் மட்டும்தான் பைத்தியக்காரி மாதிரி உன்னை லவ் பண்ணுறேனா? எனக்கும் கூட சண்டை போடணும் ஜங்குக், நிறையா சண்டை போடணும். ஆனால் நான் அப்படி சண்டை போட்டேன்னா எனக்கு போகிறதுக்கு வேறு இடமே இல்லை ஜங்குக். அம்மா அப்பாலாம் இருக்காங்க தான். ஆனால் நான் உன்னை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போயிட்டேன்னா உன்னோட மரியாதை போயிடும் ஜங்குக். எனக்கு அது பண்ண வேணாம். ஏன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஜங்குக், ஐ ரியலி லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக். இந்த 1 வருஷத்தில் உன்னை லவ் பண்ணாத நாளே இல்லை. நீ என்னை எவ்வளோ ஹேட் பண்ணாலும் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஜங்குக். பிடிக்கலன்னா சொல்லிடு ஜங்குக், நான் உனக்கு பிடிச்ச டிவோர்ஸு கூட தர ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஜங்குக், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா. ப்ளீஸ் என்ன நீ ஒரு ஒய்ஃபாக ட்ரீட் பண்ணலனாலும் ஒரு கேர்ளாவாதும் ட்ரீட் பண்ண. நீ 2-3 பைக் வச்சிருக்கல ஜங்குக். கல்யாணம் ஆகி 1 year ஆச்சு ஜங்குக். எனக்கும் ஆசை இருக்கும்ல உன் கூட அந்த பைக்கில் போகணும்னு. ஆனால் ஒரு டைம் கூட வாடா என்னை அந்த பைக்கில் கூட்டிகிட்டு போனோன்னு உனக்கு தோணலையா? உண்மையாக சொல்லு ஜங்குக். எப்போ பார்த்தாலும் அந்த காரில் தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் எனக்கு உன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீ தான் என் புருஷன்னு சொல்லிட்டு அப்படியே தலை நிமிர்ந்து நடந்து போகணும் ஜங்குக். அது எதுவுமே நடக்காதுல்ல. நான் மட்டும்தான் ஜங்குக் நினச்சேன் உன்ன மாதிரியே ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு. ஆனால் நீ நினைக்கவே இல்லைல்ல. உன்னை பார்த்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும்
நீ என்னை ஒரு ஒரு கிஸ் பண்ணியிருப்பியா ஜங்குக்? எதுக்குடா என்னை கல்யாணம் பண்ண? என்னை விட்டுருக்க வேண்டியதானே? வேறு எவனாவது என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான்ல. நான் நான் அவன்கிட்டயாவது நல்லா. வயன், வார்த்தையை அடக்கி பேசு. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் ஜங்குக். கொஞ்சம் வாயை மூடுறியா, இல்லை நான் உன் வாயை மூட வைக்கட்டுமா? எது நீயா? வாய்ப்பில்லை ஜங்குக். ஏன்னா உனக்கு என் மேலே லவ்வே. ஜங்குக் மூச்சு மூடமில்ல ஜங்குக். ஜங்குக் அப்படின்னு நீங்கள் அவனோட செஸ்ட்டை பிடிச்சி தட்டிகிட்டே சொல்லவும், அவன் அந்த கிஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனோட 2 ஹேண்ட்ஸையும் கொண்டு வந்து உங்கள் சீக்ஸில் வச்சு உங்கள் ஃபோர்ஹெட்டோடு அவங்க ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறான். அப்படியே அவன் கண்ணை திறந்து பார்க்குறான் உங்கள. அவன் கண் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஓயன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு சொல்ல தெரிலடி. நீ வாயை திறந்து சொல்லிட்ட, என்னால் வாயை திறந்து சொல்ல முடியலடி. எனக்கும் உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்குடி. நீ சொன்ன மாதிரியே நானும் சொல்லவா? இந்த உலகத்தில் இருக்க எல்லா காதலையும் என் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து வச்சா அது உன் காலடியில் கிடக்கும். புரியுதா வயன்? நான் உன்னை டச் பண்ணாலோ, நான் உன்கிட்ட நல்லா பேசினாலோ நீ படிக்க மாட்டியோன்ற ஒரு பயத்தில் தான் நான் அமைதியாக விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு பயமாக இருந்துச்சுடி, நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியான்னு. ஆனால் நீ என்னை இந்தளவுக்கு காதலிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே எல்லாத்தையுமே நான் அவன்கிட்ட இருந்து எடுத்திருப்பேன் வயன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடி. அப்புறம் நம்ம கிஸ் பண்ணதே இல்லையா? யாரடி சொன்னா? கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் உன்னை கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நைட்டு தூங்கிடுவடி, அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்க. அப்போது லிப்ஸ் மட்டும் அது அது ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப ஒரு மாதிரி பர்ஃபியாக இருக்குமா. ஸோ தட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. நீ தூங்கினக்கப்புறம் டெய்லியும் ஒன்று கிஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அது என்னையே மீறி பிளட் வர அளவுக்குலாம் வந்துருமா, பயந்துருவேன். ஆனால் நெக்ஸ்ட் டே உனக்கு அது எதுவுமே தெரியாது, அப்படி தூங்குற. அப்புறம் ஹக் நமக்குள்ளே இருந்ததே இல்லையா வயன்? எனக்கு அதாண்டி புரியலை. உனக்கு தெரியுமாடி, நீ தூங்கிட்டனா 5 நிமிஷத்தில் என் செஸ்ட்டில் வந்து படுத்துப்ப. அது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஹெவன்லியாக இருக்கும். உன்னை ஹக் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன் எப்போதுமே. அப்புறம் சம்டைம்ஸ் உனக்கே தெரியாமல் நான் எத்தனையோ டைம் உன்னை ஹக் பண்ணியிருக்கேன். நீ இன்னும் ரியலைஸ் பண்ணது இல்லையா அதெல்லாம்? வயன், உனக்கு இது காலையில் ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் காலேஜில் எதுக்கு ஒன்று மட்டும் பாயிண்ட் ஆஃப் பண்ணி கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, உன் அட்டென்ஷனை கொஞ்சம் கிராப் பண்ண நினச்சேன்டே. அப்புறம் இப்போவே சொல்லலாமான்னு தெரியல, எனக்கு நீ வேணும் வயன். இதுக்கு மேலெல்லாம் என்னால் கண்டிப்பாக நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அப்படியே அங்கே ரெயின் வர ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ ரெயினாக இருக்குது வித் தண்டர் அண்ட் லைட்னிங்கோட. நீங்கள் அப்படியே அவனோட கண்ணை தான் பார்க்குறீங்க. உங்கள் பாடி ஃபுல்லாகவுமே அந்த ரெயின் ட்ராப்ஸு. அவனால் அதுக்கு மேலே வந்துட்டு வெயிட் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் வே அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் உங்கள் நெக்லெல்லாம். ஜங்குக், அது வந்து என்ன பண்ணுறோம் நம்ம, அதுவும் வெளியில் அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அவன் அப்படியே உங்களோட லிப்ஸை பார்த்துட்ருக்கான். அதில் ரெயின் ட்ராப்ஸ் வந்து விழுகுது. அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்த நிமிஷமே அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கவும் நீங்கள் அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. வயன் என்னடி ஆச்சு? ஹே வயன், எந்திரி வயன் அப்படின்னு அவன் தட்டி பார்க்குறான். பட் நீங்கள் எந்திக்கவே இல்லை. உங்களுக்கு போது தலைக்கேறிடுச்சு போல். நீங்கள் அப்படியே அங்கேயே படுத்துட்டீங்க.
அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து படுத்து தூங்கியிருப்பான். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அந்த தாட்டில் வருது. நீங்கள் இன்னும் பெஞ்சில் தான் படுத்துட்டு இதெல்லாம் நான் தான் பண்ணேனா, அவன் தான் சொன்னானா, இல்லை இதெல்லாம் என் கனவா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ உங்கள் லாஸ்ட் பீரியட் ஜங்குக்து போல். ஸோ அவன் அப்படியே கிளாஸ்குள்ளே என்ட்ராக உங்கள் ஃப்ரெண்ட் தான் ஒயின் 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 எந்திரடி உன் புருஷன் வராண்டி அப்படின்னு நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறான், நீங்களும் அவனை தான் பார்க்குறீங்க. அப்படியே அவன் ஐப்ரோவை உங்களை பார்த்து ரைஸ் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி மண்டையை ஆட்டுறீங்க. அவன் சிரிச்சுட்டு எல்லோரையும் உட்கார சொல்கிறான். நீங்களும் உட்காந்துட்டு அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. லிட்ரலி அவனை அவ்வளோ அட்மையர் பண்ணுறீங்க. ஜங்குக் யாருக்குமே தெரியாமல் உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். என்ன என்ன பண்ணுறான் இவன், கிளாஸ்லலாம் இப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. ஒரு வழியாக அவன் கிளாஸும் முடிய அவன் அப்படியே உங்ககிட்ட நடந்து வந்து வயன் கேபின்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நீங்கள் அப்படி திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஏ வயன், அவன் கூப்பிட்டு 5 நிமிஷம் ஆகுது, எந்திரிச்சு போடி. இல்லை இல்லை லாரா, பயமாக இருக்குடி, போடி அப்படின்னு அவன் சொல்கிறா. நீங்களும் பேகெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எந்திரிச்சு அப்படியே போகிறீங்க. எஸ்கியூஸ் மீ சார். உனக்கு எதுக்கு எஸ்கியூஸ் மீ, உள்ளவா அப்படின்னதும் நீங்களும் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க பூனைக்குட்டி மாதிரி. அது அது வந்து எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? என் பொண்டாட்டியை நான் கூப்பிடக்கூடாதா? அது அது இல்லை. அது இல்லைண்ணா கூப்பிடக்கூடாதா என்ன? இல்லை சார், நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களோட ஹிப்பை கிராப் பண்ண மாதிரி பிடிச்சி இழுத்து அவனோட லேப்பில் அகைன் உட்கார வச்சுக்கிறான். சார் என்ன சார் பண்ணுறீங்க? இதெல்லாம் என் புருஷன் பார்த்தானா அவ்வளோதான் உங்களை. பார்க்கட்டுமே, என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு என்ன 2 கொம்பு இருக்கா? அது அது வந்து சரி, எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லுங்கள் சார். நான் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். எனக்கு இந்த அட்னன்ஸ் எழுதி கொடு வயன். அட்னன்ஸ் எழுதி கொடு. சரி சார், நான் அந்த சேரில் உட்காந்து எழுதி தரேன் சார். கொஞ்சம் விடுறீங்களா? கை எடுங்க சார். கை எதுக்கு மேலே போகுது? என் கை அங்கே வேணால் போகும். என்ன இப்போது? ஒன்றால் எழுது. அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? கை ஜஸ்டில் இருந்து கையெடுங்க ஜங்குக். முடியாது ஜங்குக், வீட்டில் போய் வச்சுக்கலாம் ஜங்குக். இங்கே கேமராலாம் இருக்குது ஜங்குக், ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்போ வீட்டுக்கு போனால் கன்ஃபார்மா? வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் ஜங்குக், கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு சேர் போட்டு உட்காந்து அட்டெண்டன்ஸ் எழுதுறீங்க. அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான், கண்ணை இமைக்காமல். ஜங்குக், ஏன் அப்படி பார்க்குறீங்க? அதுவா, என் பொண்டாட்டியோட அழகை ரசிக்கிறேன். என் பொண்டாட்டியோட அழகை ரசிக்கிறேன்டி. ஏன் பார்க்கக்கூடாதா? இல்லை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுறீங்க. பட் உங்களால் எழுதவே முடியலை ஜங்குக். அப்படி பார்த்தீங்கன்னா என்னால் எழுத முடியாது. சரி, நான் பார்க்கல, எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கான். நீங்களும் எழுதுறீங்க. அப்படியே டைமும் போக ஒரு 5 o'clock இருக்கும். காலேஜில் யாருமே இல்லை. நீங்களும் அவனும் அப்படியே கிளம்புறீங்க. ஓகேங்க, வீட்டில் பார்க்கலாம், நான் பஸ்ஸில் போகிறேன், பாய். நில்லு. என் கூடவா? இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். என் கூட வான்னு சொன்னேன். ஆனால் அது எப்படி
முடியும்? காலேஜில் யாராவது பார்த்துருவாங்கல்ல? யார் பார்த்தாலும் எனக்கு இனிமேல் கவலை கிடையாது. என் கூட வான்னு சொன்னேன். ம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. அவங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு முன்னாடி கூட்டிகிட்டு போகிறான். போனதும் அவனோட பைக் எடுக்கிறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் நீங்கள் அவன் கார் தான் கொண்டு வந்திருப்பான்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா எப்போ அவன் காரில் தான் வருவான். இப்போ பைக் எடுத்துகிட்டு வரவும் அப்படியே அவனே பார்க்குறீங்க. ஜங்குக் என்ன பைக்கில் போகிறோமா? ஆமாம். ஆனால் எப்போதும் காரில் தானே போவோம். நீங்கள் என்ன பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இல்லை, என் பொண்டாட்டிக்கு பைக்கில் போகணுன்னு ரொம்ப ஆசை, அதுவும் என் கூட. அப்போ நான் அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கிறது? எனக்கும் அவளை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை இருக்காதா என்ன? அதுதான் பைக். அப்போது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா என்ன என்னை இன்றைக்கி கூட்டிகிட்டு போகணுன்னு? ஆமாம். நீ வரலனாலும் உன்னை கட்டி போட்டு கூப்பிட்டு போகலான் தான் பிளானில் வச்சுருந்தேன். ஆமாண்டி, நீ வந்தாலும் வரலனாலும் இன்றைக்கி உன்னை எப்படியாவது என் பைக்கில் கூட்டிகிட்டு போயிடலான்னு ஒரு தாட்டில் தான் இருந்தேன். வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே அவன் கிட்ட போய் அவனோட அந்த 2 ஷோல்டரையும் பிடிச்சி அழகாக ஏறி உட்காடுறீங்க. அவங்க ஷோல்டரில் இருக்க கையை எடுத்து அப்படியே அவனோட ஹிப்பை கிராப் பண்ணுற மாதிரி வைக்கிறான். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஹிப்பு. உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு அவனோட பேக்கில் உங்களோட ஃபேஸை வச்சு மறைச்சிக்கிறீங்க. அவன் அதை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே பைக் எடுக்கிறான். பைக் எடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ரைட் போகுது. அரை மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆக வேண்டியது 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்திருப்பீங்க. ஸ்டில் அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக கண்ணெல்லாம் மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. வயன் வீடு வந்துருச்சுடி, இறங்கலையா? இப்படியே உட்காந்துருக்க போறியா? அதுக்குள்ளே வந்துருச்சா என்ன? வந்து 5 நிமிஷம் ஆகுது. நீ தான் என்னை இப்படியே ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கியே. அது 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 அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை ஹக் பண்ணதுலேருந்து எடுத்துகிட்டு டக்குன்னு இறங்கிட்டீங்க. நான் வந்து உள்ளே போகிறேன், நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே ஓடிட்டீங்க. அவன் அதை பார்த்து சிரிச்சுட்டு ஆஃப்டர் அதை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வரான். இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிச்சனில் போய் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து உங்களை பொறுமையாக பேக் ஹக் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஹேர் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். என்னடி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேரை கொஞ்சமாக அப்படியே நகர்த்தி வச்சுட்டு அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பேக் ஹக் பண்ண உங்களை அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி டேர்ன் பண்ணி இப்போ அவனோட ஃபேஸாக பார்க்க வச்சு அப்படியே உங்களோட நெக்கு கிட்ட அப்படின்னு ஹெகி மார்க்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறீங்க. என்ன பண்ணுறேண்ணா? நீ தானடி சொன்ன வீட்டுக்கு வந்ததும் வச்சுக்கலான்னு. அது ஏதோ உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்காக சொன்னேன். அதுக்குன்னு அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களா? ஓ, அப்போ இது நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நீ நினைக்கிற? சரி, அப்படியே வச்சுக்கோயேன், அட்வான்டேஜ் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுத்து அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஜங்குக் சொல்கிறத கேளுங்க, எனக்கு இது வேண்டாம். வயன், ஐ ரியலி லவ் யூ வயன். ஐ மேட்லி லவ் வித் யூ. ஜங்குக் அது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே உங்களோட ஹிப்பில் இருந்து அவன் கையை எடுத்துடுறான். ஜங்குக் என்னாச்சு? இல்லை வயன், நீ இவ்வளோ யோசிக்கிறேன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டச் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு கிஸ் யூ, ஈவன்
ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி திங் வித்தவுட் யுவர் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சோஃபாவில் போய் உட்காடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. நீ தானே வயன் அவனை அவ்வளோ லவ் பண்ண. அவன் உனக்கு கிஸ் பண்ணும், அவன் உன்னை ஹக் பண்ணணுன்னு நினச்ச, அவனோட எல்லா லவ்வையும் உனக்கு கொடுக்கணுன்னு நினச்சேன், உன்னோட எல்லா லவ்வையும் அவன்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இப்போ அவனே கிட்ட வரும்போது அவனை நீ இப்படி ஒதுக்கி வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. வயன் கொஞ்சம் தள்ளு, நான் டிவி பார்த்துட்ருக்கேன்ல. பார்க்கலாம் ஜங்குக், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. வயன் லூஸு மாதிரி வளராத, தள்ளு அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் நீங்கள் அது எதுவுமே கண்டுக்கல. அவன்கிட்ட க்ளோஸராக போய் அவனோட லேப்பில் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அவனை பார்த்த மாதிரி திரும்பி உங்களோட லெக்ஸ் ரெண்டுத்தையுமே அவனோட ஹிப்ஸை ஹக் பண்ண மாதிரி வச்சுட்டு, ஜங்குக் அது எடுத்துக்கோ. ஏன் என்ன எடுத்துக்கணும்? அது நீ கேட்டது நான் என்ன கேட்டேன்? அது நீ இப்போ தானே கேட்ட, அதுதான், அது எடுத்துக்கோ. இறங்கு ஃபஸ்ட்டு. இல்லை, நான் இறங்க மாட்டேன். இறங்குன்னா மாட்டேன் ஜங்குக். நீ என்னை எடுத்துக்கோ ஜங்குக். உனக்கு நான் வேணும்னா அப்போ என்னை நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். வயன் மீனிங் தெரிஞ்சு தான் பேசுகிறியா? தெரியாமல் வந்து சொல்லுவேண்ணா ஜங்குக். என்னை எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ. ஏன்னா ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜஸ்ட்டு கிட்ட இருக்க அந்த கிளாத்தை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி பாயிண்ட் பண்ணி காட்டுறீங்க. ஜங்குக் அதையும் பார்த்துட்டு உங்கள் ஃபேஸையும் பார்க்குறான். எடுத்துக்கோ ஜங்குக், நான் எல்லாத்துக்கும் ரெடி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் முடியாது, எந்திரி ஃபஸ்ட்டு. எந்திரிக்க முடியாது ஜங்குக், எந்திரடி. முடியாது. உன்னை எந்திரின்னு சொன்னேன் இப்போ நான் அப்படின்னதும் நீங்கள் அவன் காலரை பிடிச்சி, என்னடா உனக்கு பிரச்சனை வந்து கேட்ட, இப்போ தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, நீ எடுக்கலைன்னா என்ன, இப்போ நான் ஒன்று எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக லிட்ரலி இன்ச் பை இன்ச்சாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜங்குக் உங்களை அப்படியே சீக்ஸோடு பிடிச்சி அவனோட ஃபோர்ஹெட்டோடு உங்கள் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, உனக்கு என் மேலே லவ்வே இல்லையா ஜங்குக்? யாரடி இதெல்லாம் உனக்கு சொல்கிறா? ஐ ரியலி லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு அவன் ரூம் போகிறான். ஆஃப்டர் தட் உங்களுக்கும் ஜங்குக்கும் நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துருச்சு. இப்போ நீங்கள் தான் அவனோட ஜெஸ்டில் படுத்துட்டு, ஜங்குக்கா என்னடி? அது என்னை லவ் பண்ணுறல்ல, இதுக்கு மேலே என்னடி உனக்கு ப்ரூஃப் வேணும்? வேணாம் ஜங்குக், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ வயன். உனக்கு அப்புறம் ஒரு பொண்ணுன்னா அது என் குழந்தையா மட்டும்தான் இருக்கும். உனக்கு முன்னாடி ஒரு பொண்ணுன்னா அது என் அம்மாவை மட்டும்தான் இருக்கும். ஆனால் இனிமேல் என் பாஸ்ட்லேயும் நீ தான் இருப்ப, என் ஃப்யூச்சர்லேயும் நீ தான் இருப்ப, என் ப்ரெசண்ட்லேயும் நீ மட்டும்தான் இருப்ப. புரியுதா? ஐ லவ் யூ தி மோர். ஐ லவ் யூ. ஐ எம் ஜஸ்ட் அப்செஸ்ட் வித் யூ. எனக்கு என்ன ஆனாலும் நீ எனக்கு வேணும். அப்புறம் இதெல்லாம் டே டு டே நடக்க தான் போதே நீ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே ஷை ஆகிட்டு அவனோட ஜஸ்ட்டில் அவங்க ஃபேஸை வச்சு மறைச்சிட்டு படுத்துக்கிறீங்க. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நடுவில் கொஞ்சம் வாய்ஸ் கேவலமாக இருந்தா, ஏன் இப்போ கூட கேவலமாக இருந்தானே தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்கடா. நான் தூங்கி எழுந்துட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, அதனால் வாய்ஸ் சுத்தமாக நல்லா இல்லை. எனக்கே புரியுது, என்னாலே கேட்க முடியல, நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு தான் எனக்கு தெரில. அதுக்காக சாரிடா. And then love you, bye.